அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தா ரோட்டில் நிற்கிறேன். ரோட்டில் இருந்து நண்பன்ற வீட்டை போயிட்டு ஆளை ஏற்றிட்டு ஒரு ஈவி பைக் கொண்டு பார்க்குறதுக்காக வேண்டி போய் கொண்டு இருக்கிறோம். பார்ப்போம், நண்பனை ஏற்றுவோம். கையில் ஒரு 3 லட்சம் ரூபா காசு இருக்குது. இந்த காசோட போயிட்டு 3 லட்சத்துக்குள்ளே ஒரு ஈவி பைக் எடுக்கலாம் மாட்டோம், எடுப்போம். இல்லாட்டி திரும்பி வருவோம். நீங்களும் வாங்க, தொடர்ச்சியாக பயணிப்போம். ஆமாம், அப்படி ஆளை ஏற்று வாங்க 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 உள்ள வாங்க வாங்க. நிற்க போறல வழியில என்னட்டு வாங்க வாங்க லைட்டா சரியா ஓ மேனே ஓகே. வணக்கம் நண்பன். வணக்கம் வணக்கம். அழகா வழிகிட்டு வந்தீங்க, எங்க ஓப்பறது இப்போ என்னன்னு சொன்னா நண்பனுக்கு ஒரு பைக் கொண்டு வாங்க போய் கொண்டிருக்கேன். நாங்க அதுதான் என்ன ஈவி பைக் கொண்டு பார்ப்போம். எலக்ட்ரானிக் பைக் கொண்டு ஸ்கூட்டி மாடல் தான் வந்துருக்கு போல மச்சான். அது சரி, அப்படி என்ன போய் பார்ப்போம். அங்கே ஃபர்ஸ்ட்டுக்கு களுவாஞ்சோடியில் போய் பார்ப்போம் என்ன விலை போகுது இப்படின்னு பார்ப்போம். என்ன கட்டாயம் இவங்களுக்கு காட்டுவேன், மக்களுக்கு காட்டுவேன் ஈவி பைக் எவ்வளோ போகுது இந்த மாதிரி. கையில 3 லட்சம் ரூபா காசு ஆயிருக்கு. நண்பன் எவ்வளோ ஒன்றாரு மொத்தம் என்ன காடை இருக்கு கையில தானே. காடை தூக்கி அடிச்சுட்டு போட்டு அவட பேமெண்ட்டை கொடுத்துட்டு வர வேண்டியதான். அதான் பார்ப்போம் தொடர்ச்சியா எவ்வளவு போகுது, என்ன விலை, எவ்வளவு சார்ஜ் பண்ண, எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுமாட்டா அங்க போய் கேட்டு தெரிஞ்சு கொள்வோமே. கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். அதோட இப்ப வந்து என்ன விதமான பைக்கில் வந்து இறங்கிருக்கின்றது நம்ம பார்க்க தொடர்ச்சியா பார்க்கலாம். பாக்கையா பெட்ரோல் பைக்கையும் பார்க்க போய் கட்டாயம் எல்லாம் என்னென்ன இதுகள் வந்திருக்கான்னு பார்ப்போமே. நீண்ட காலமா வந்து வாகனம் வந்து இங்க வரல, பைக்கில் வரல, குறைபாடா இருந்தது. அப்ப அதில் கொஞ்சம் பார்த்து இப்போ வந்த வைக்கலையும் கொஞ்சம் பார்த்து கொள்வோமே. பார்த்து நம்மளோட மக்களும் காட்டி கொள்வோம். நம்மளோட டைம் கிடைக்கும் தெரியல அந்த அளவுக்கு. ஓகே, நாங்கள் போகிற இடத்துல அப்படி இல்லாட்டி நம்ம போகிற இடத்துல நாங்கள் இப்போ போகிற ஸ்டோரில் வந்துட்டு எந்த மாதிரி பைக்குகள் கிடைக்கின்றது. இதில் ஈவி பைக் ஸ்டோருக்கு தான் நம்ம போகிறோம். எலக்ட்ரானிக் பைக் இருக்கிற ஸ்டோருக்கு மட்டும் தான் நம்ம போகிறோம். போயிட்டு டைம் இருந்தால் வேறு கடைக்கு போய் பார்ப்போம். இல்லாட்டி இன்னொரு நாளைக்கு இன்னொரு ப்ளாக் அடுத்து உங்களுக்கு தரோம். எவ்வளவு பைக்கில் விலையில எப்படி போகுது என்ன மாதிரி அதுக்கு பிறகு பார்ப்போம். இந்த பைக்கு போயிட்டு பார்ப்போம் எவ்வளவு சார்ஜ் பண்ணா, எத்தனை மணி நேரம் சார்ஜ் பண்ணா, எத்தனை கிலோமீட்டர் ஓடும் அப்படின்ற எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே, ஸ்டோர் முன்னுக்கு தான் இருக்குது, கணக்கு தூரம் போகுது இல்லை, பக்கத்துல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பட்ரூப் ஜங்ஷனால போய் கொண்டிருக்கோம். ஜங்ஷனுக்கு இந்த அருகே என்ன பேர் ஜடக்கா ஜடையா இந்த ஈவி பைக் ஸ்டோர் வந்து புதுசா ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. பாருங்க, இதுதான் அந்த 3 நாள் பெட்ரோல் செலவில் மாதம் முழுவதும் ஓட்டுங்கள் ஜடையா. நம்ம வந்து ஸ்டோருக்குள்ள போய் என்ன மாதிரி பிரைஸ் என்ன மாதிரி போகுது என்ன நண்பன் பார்த்துட்டு இருக்காரு. என்ன கடை என்ன கடை ஓப்பன்லையோ இல்லை காணல. பாருங்க நண்பர்களே, மக்களே, இது உங்களுக்கு காட்டு கொண்டு வந்து சொன்னா காட்டு வந்து வந்தா இந்த டைம்ல கடையை பிடித்து போயிருக்காங்க. நமக்கு ஒரு ஏமாற்றம் தான் போல அடக்கு. இல்லை வருவாங்க. கான்டாக்ட் நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணி பார்ப்போம். நான் உள்ள இருந்து பார்க்கும்போது அழகா தான் தெரியுதா? அழகா தான் தெரியுது. உள்ள போய் பார்த்தா தெரியும். உள்ள போய் பார்ப்போம், சேர்ந்து பயணிப்போம் வாங்க. சொல்லுங்க. நாங்கள் உங்களுடைய ஸ்டோருக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம். எத்தனை மணி போல வருவீங்க? உங்களுடைய ஸ்டோருக்கு முன்னுக்கு உங்களோட நம்பர் தான் இல்லை போட்டிருக்கிறாங்க. அதுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம். பைக் பார்க்க வந்த நாங்கள். எத்தனை மணி போல வருவீங்க? வரமாட்டீங்களா? சரி ஐயா, ஓகே ஓகே. நாளைக்கு கொஞ்சம் வரையிலுமா? நாளைக்கு வரையிலும். என்ன மாதிரி போகுது ஏரியா ப்ரைஸ் எல்லாம்? இந்தியால பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கால தொங்கல் அங்கால பக்கம் தாங்க T500 பைக் இருக்கும். அது 460. T5 மரம் T9 வைக்கும் 6 லட்சம். மரம் இந்தியால இந்தியால பக்கம் இதுக்கிட்ட கதவுக்குள்ள ஒரு மாடல் வைக்கும் ஈஸி ஒன்று. அது 460 சரி 640. நீங்க வந்தா தான் வந்து பார்க்கலாம். நாளைக்கு கொஞ்சம் பாருங்க. நாளைக்கு வந்து நம்ம நான் கூட அடிக்கலாம். சரி ஓகே ஓகே. நாளைக்கு எனக்கு டைம் இல்லை தான் பார்த்தேன் நான். சரி ஓகே பார்ப்போம். நண்பர்களே, இந்த ஏமாற்றி விட்டான் கடைக்காரன். இந்த ஒன்றும் செய்யலை. இன்னொரு நாளைக்கு நம்ம சந்திப்போம். ஓகே பாய். ஓகே.